கோவையில் சர்வதேச யோகா தினம். தமிழகம் முழுவதும் இன்று சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதையொட்டி 105வது துரித செயல்படை பட்டாலியன் கோவையில் உள்ள அதன் தலைமையகத்தில் ஈசா யோகா அறக்கட்டளையுடன் இணைந்து சர்வதேச யோகா தினத்தை மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கு ஈஷா ஹட யோகா ஆசிரியை ஸ்ரீ பிரீதா ரகுநாதன் தலைமை தாங்கினார். அவர் பங்கேற்பாளர்களுக்கு பல்வேறு யோகா பயிற்சிகளை வழங்கினார். அதிகாரிகள், படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இந்த நிகழ்வில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அதேபோல கோவை காவல் பயிற்சி பள்ளி மைதானத்தில் மாநகர காவல்துறையின் சார்பில் சிறப்பு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல் ஆணையாளர் நேரில் கலந்து கொண்டு யோகாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் நேரு விளையாட்டு அரங்கத்தில் அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவ நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனையின் முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்று யோகாசனங்களில் ஈடுபட்டனர். நேரு விளையாட்டு அரங்கம் எதிரே அமைந்த ஸ்கேட்டிங் மைதானத்தில் பிரம்மகுமாரி அமைப்புகள் சார்பிலும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்கள் பலர் இதில் பங்கேற்று மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் வழிகாட்டும் யோகாசனம் செய்தனர். இதேபோல் கோவை அரசு கலைக்கல்லூரியில் கோவை தேசிய மாணவர் படை சார்பில் யோகா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்கள் மற்றும் NCC அதிகாரிகள், பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு யோகாவின் ஆதாரத்தனமான பயன்களை பகிர்ந்து கொண்டனர். யோகா தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மக்கள் மத்தியில் ஆரோக்கியத்தையும் மனசாந்தியையும் வளர்க்கும் முயற்சியாக பெரும் வரவேற்பை பெற்றன. Inhale, bring the hands up. Exhale, behind the head. Inhale up. Exhale, in front of the chest. Inhale, push the hands straight out in front of you. Exhale, in front of the chest. This is step 4. Step 5. Inhale up. Exhale, behind the head. Inhale up. Exhale, in front of the chest. Inhale, push the hands straight in front of you. Exhale, in front of the chest. Step 6. Inhale up. Exhale, behind the head. Inhale up. Exhale, in front of the chest. Inhale, push the hands straight in front of you. Exhale, in front of the chest. Now for step 7, push the hands straight in front of you. Bring the just the hand should be. Do not press too hard on your nostril. It should be just a slight pressure. And the head should not be down. The head should be straight. Also, I have noticed it should be centered and close to the body like this.